வணக்கம் குழந்தைகளா. இப்போ நாம் பார்க்க போகிறது வகுப்பு 1 தமிழ் பாடம் 11 உள்ள இனிப்பு செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கதை தான். கதை கேட்கலாம் வாங்க. இனிப்பு அப்படின்னோடனே குட்டீஸ் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு நான் சொல்லட்டுமா? டோனட், சாக்லேட், லாலிபாப், ஐஸ்கிரீம், இந்த மாதிரி இனிப்பு தானே உங்களுக்கு தெரியும். ஆனால் நாம் இப்போ இதை செய்ய போகிறதில்ல. நாம் இன்னைக்கு செய்ய போகிறது இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இதுதான் கேழ்வரகு லட்டு. மிகவும் சுவையான சத்தான கேழ்வரகு லட்டு தான் இன்னைக்கு நாம் செய்ய போகிறோம். இந்த லட்டை யாரெல்லாம் செய்ய வர்றாங்கன்னு பார்க்கலாமா? வெட்டுக்கிளி, தேனி, எலி, எறும்பு, கடைசியா யார் வரா? சேவல். இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த இனிப்பை செய்ய போறாங்க. பார்க்கலாமா? நண்பர்கள் இனிப்பு செய்ய கூடினர். நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இனிப்பு செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்களாம். அந்த நண்பர்கள் யார் வரிசையா நிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? எலி, வெட்டுக்கிளி, எறும்பு, தேனி, நம்ம ஹீரோ சேவல். இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இனிப்பு செய்ய போறாங்க. இனிப்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்களை ஒவ்வொருத்தரா எடுத்துட்டு வராங்க. யார் யார் என்ன கொண்டு வரா? முதல்ல சேவல். சேவல் கேழ்வரகு மாவு எடுத்து வந்தது. கேழ்வரகு லட்டு செய்ய போறோம் இல்லையா, அதுக்கு கேழ்வரகு மாவு தேவைப்படும். கேழ்வரகு எப்படி இருக்கும் நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்படிதான் குட்டி குட்டியா கடுகு மாதிரி பிரவுன் கலர்ல கேழ்வரகு இருக்கும். அதோட மாவு இந்த மாதிரி தான் இருக்கும். இத சேவல் கொண்டு வந்துருச்சு. கட்டெரும்பு வெல்லம் சுமந்து வந்தது. கட்டெரும்பு என்ன கொண்டு வருதா? வெல்லம். வெல்லம் பார்த்திருக்கீங்களா நீங்க? இதுதான் அச்சு வெல்லம், இனிப்பு நிறைந்தது. கட்டெரும்பு வெல்லம் கொண்டு வந்தது. அடுத்து தேனி, தேன் எடுத்து வந்தது. தேனீட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? தேன் இல்லையா? அதை தேனி கரெக்டா கொண்டு வந்துருச்சு. வெட்டுக்கிளி நெய் எடுத்து வந்தது. வெட்டுக்கிளி என்ன கொண்டு வருதான்? இனிப்பு செய்யறதுக்கு சுவை கூட்டக்கூடிய நெய். அடுத்ததா சுண்டலி தேங்காய் எடுத்து வந்தது. சுண்டலி என்ன எடுத்துட்டு வந்திருக்குன்னு பாத்தீங்களா? தேங்காய் எடுத்துட்டு வந்ததாம். இப்போ ஆளாளுக்கு ஒன்னொன்னு கொண்டு வந்துட்டாங்க. இனிப்பு செய்ய ஆரம்பிக்கலாமா? இனிப்பு செய்தனர். எல்லாத்தையும் போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கி கடைசியா இனிப்பை ரெடி பண்ணிட்டாங்க. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? அடடே, கேழ்வரகு உருண்டை. எல்லாரும் சாப்பிடலாமா? கேழ்வரகு உருண்டை தயார் பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா? இப்படிதான் இருக்கும் கேழ்வரகு உருண்டை. பாத்தீங்களா குட்டீஸ்? இந்த கேழ்வரகு உருண்டை எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க டெய்லி ஒன்று சாப்பிட்டாலே போதும். நீங்க வளர்றதுக்கு, படிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் உங்களுக்கு உடனடியா கிடைக்கும். இதை செய்யறதுமே ரொம்ப சுலபம்தான். கடையில கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிடாம வீட்டில் இந்த மாதிரி கேழ்வரகு உருண்டை, கடலை உருண்டை இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு சத்தா வளருங்க.